அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று வளர்பிறை அஷ்டமி. இந்த ஒரு பொருளை பூஜை அறையில் வையுங்க, செல்வம் பெருகி கொண்டே இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட என்ன ஒரு பொருளை நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய தினம் திங்கட்கிழமையோடு இந்த வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது வருது. ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நிறைய பேர் வளர்பிறை அஷ்டமியில் வழிபாடு செய்ய மாட்டீங்க. ஆனால் கண்டிப்பாக வளர்பிறை அஷ்டமியில் நம்ம வழிபாடுகள் செய்வது நம்ம குடும்பத்தை மேலும் மேலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதிலேயும் திங்கட்கிழமையோடு வரக்கூடிய அஷ்டமியை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க. இந்த அஷ்டமி திதியில் நம்ம யாரை வழிபாடு செய்வோம்? பைரவர் தான் வழிபாடு செய்வோம். பைரவர் யார்? சிவபெருமான் தான் பைரவராக 8 பைரவராக அவதரித்தார். காசியில் 4 திக்கமும் அவர் தான் காவல் காக்கிறார் இல்லையா? அப்போது நாம் இந்த திங்கட்கிழமையோடு வரக்கூடிய இந்த அஷ்டமியில் பைரவரை வழிபாடு செய்யணும். உங்கள் வீட்டில் அருகில் சிவன் கோவில் இருக்குது அப்படின்னா அங்கே கண்டிப்பாக பைரவர் சந்நிதி அப்படிங்கிறது இருக்கும். அங்கு சென்று 2 தீபங்கள் ஏற்றிட்டு, அதிலேயும் இலுப்பை எண்ணெயில் தீபம் ஏற்றினீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷம். சிவபெருமானுக்கு இலுப்பை எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். சிவபெருமானின் இன்னொரு அவதாரம் தான் பைரவர். அப்போ பைரவருக்கு இலுப்பை எண்ணெயை ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, கடன் பிரச்சனை தீர வேண்டும், செல்வம் பெருக வேண்டும் அப்படின்னா வீட்டிலே தயிர் சாதம் ரெடி பண்ணிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் அதை நெய்வேத்தியமாக வச்சுட்டு பிரசாதத்தை உங்ககிட்ட கொடுத்துருவாரு. நீங்கள் அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு வரும் பொழுது வீட்டில் எப்பேற்பட்ட நாள்பட்ட கடன் சுமைகளாக இருந்தாலும் அது அனைத்துமே தீரும். பொதுவாக வளர்பிறை அஷ்டமியில் சொர்ண ஆகர்ஷண பைரவரை நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைரவர் 8 பைரவராக, அதாவது அஷ்ட பைரவராக அவதரித்தவர். அதில் ஒன்று தான் சொர்ண ஆகர்ஷண பைரவர். இவரை நம்ம வளர்பிறை அஷ்டமி திதிகளில் வழிபாடு செய்யணும். பைரவரினுடைய திருவுருவ படத்தை தான் வீட்டில் வைக்கக்கூடாது. சொர்ண ஆகர்ஷண பைரவரினுடைய திருவுருவ படத்தை நம்ம தாராளமாக வீடுகளில் வச்சு வழிபாடு செய்யலாம். ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும். நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிறீங்க, சொர்ண ஆகர்ஷண பைரவர் படம் இருக்குது அப்படின்னா அதை வச்சுக்கோங்க. நல்ல மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. நெய் தீபமாக ஏற்றிக்கோங்க. கோவில்களில் இலுப்பை எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கோங்க. வீட்டில் நெய் அல்லது நல்லெண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. நெய்வேத்தியம் ஏதாவது ஒரு இனிப்பு வகைகள், அரிசி மாவினால் செய்த இனிப்பு வகைகளை வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் நம்ம அரிசி மாவை சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைய தினம் திங்கட்கிழமை நம்மளுக்கு சந்திர பகவானுக்குரிய நாள். இந்த சந்திர பகவானுக்குரிய தானியம் என்ன அப்படின்னு பச்சரிசி. அதனால் அரிசி மாவினால் செய்த ஏதாவது ஒரு இனிப்பு வகைகளை நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓம் சொர்ண ஆகர்ஷண பைரவரே போற்றி, ஓம் சொர்ண ஆகர்ஷண பைரவரே போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி 108 முறை பாராயணம் பண்ணிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். மறுபடியும் ஒரு முறை சொர்ண ஆகர்ஷண பைரவரை நினைத்து உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாயினும் அதை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வளர்பிறை அஷ்டமி திதிகளில் சொர்ண ஆகர்ஷண பைரவரை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா, வறுமை தரித்திர நிலைகள் நீங்கி செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். பண வரவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். சொர்ணம் அப்படின்னாலே தங்கம் தான். இப்போ தங்கம் இருக்கக்கூடிய விலையில் நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு உயரத்துக்கு தங்கத்தினுடைய விலை போயிடுச்சு இல்லையா? அப்போது அந்த தங்கம் நம்மளால் நம்ம வசதிக்கு முடிஞ்சதையாவது வாங்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். அப்படி நம்மக்கிட்ட தங்க நகைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவரும் இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவர் தான். அஷ்டமி திதிகளில், வளர்பிறை அஷ்டமி திதிகளில் சொர்ண ஆகர்ஷண பைரவரை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா பொன்னும் பொருளும் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே இதை பயன்படுத்திக்கோங்க. இன்னொன்று, பொன்னும் பொருளும் நம்மளுக்கு சேரக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பெரிய மண் அகல் விளக்கு அல்லது கண்ணாடி பவுல், இது 2ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் முழுவதும் பச்சரிசியை நிரப்பிக்கோங்க.
பச்சரிசியை நிரப்பிட்டு அதில் வந்து 8 அப்படிங்கிற எண்ணிக்கையில் மிளகு எடுத்துக்கோங்க. மிளகு பைரவருக்கு உகந்த பொருள், அதனால தான் மிளகை நம்ம எடுத்துக்க சொல்கிறோம். அடுத்தது 8 1 ரூபாய் நாணயம். இந்த 8 1 ரூபாய் நாணயத்தும் அதில் வச்சுருங்க. வச்சுட்டு அதை அப்படியே சொர்ண ஆகர்ஷண பைரவரினுடைய படத்திற்கு முன்பாக வச்சுட்டு நீங்கள் பூஜைகள் செய்யும் பொழுது தீபதூபங்கள்லாம் காட்டுறீங்க அப்படின்னா அந்த பொருளுக்கும் சேர்த்து காட்டிடுங்க. இன்றைய நாள் முழுவதும் அது பூஜை அறையிலே இருக்கட்டும், எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம். மறுநாள் நீங்கள் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால அதை எடுக்க வேண்டாம். புதன்கிழமை அதை எடுத்துட்டு அந்த 8 1 ரூபாய் நாணயங்கள் இருந்தது பார்த்தீங்களா, அதை நீங்கள் அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த 8 1 ரூபாய் நாணயங்களை நீங்கள் வச்சுருங்க. அந்த பச்சரிசியும் மிளகும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை வந்து பறவைகளுக்கு உணவாக நீங்கள் போட்டுடுங்க, அவ்வளவுதான். இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தடைகளாக இருக்கட்டும், வறுமைகள், கஷ்டங்கள், தரித்திர நிலைகள் நீங்கி செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். வளர்பிறை அஷ்டமி திதியில் சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபாடு செஞ்சு மிகப்பெரிய ஒரு பலனை நிறைய பேர் வந்து அதை வந்து பயனடைஞ்சிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வளர்பிறை அஷ்டமி திதியில் நம்ம சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபாடு செய்யணும். தேய்பிறை அஷ்டமியில் நம்ம கால பைரவரை வழிபாடு செய்வோம். வளர்பிறை அஷ்டமி திதிகளில் சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபாடு செய்யணும். திங்கட்கிழமையோடு வரக்கூடிய காரணத்தினால இந்த பச்சரிசி, மிளகு, 1 ரூபாய் நாணயம் இது எல்லாம் நாம் பூஜை அறையில் வைக்கும் பொழுது நம்கிட்ட இருக்கக்கூடிய வறுமைகளும் தரித்திர நிலைகளும் நீங்கி செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப எளிமையானது கூடங்க. அதனால் திங்கட்கிழமையில் வரக்கூடிய இந்த அஷ்டமி திதியை தவற விடாதீங்க. இந்த பூஜை எத்தனை மணிக்கு நாம் செய்யணும் அப்படின்னா மாலை 6 மணிக்கு மேலே தாராளமாக இந்த பூஜைகளை செய்யுங்கள். வீடுகளில் ரொம்ப எளிமையாக நம்ம வழிபாடுகள் வந்து செய்யலாம். வீட்டில் வந்து சொர்ண ஆகர்ஷண பைரவரும் படமும் இல்லை அப்படிங்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய பைரவர் சந்நிதியில் போய் நீங்கள் வழிபாடுகள் செய்து கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப சிறப்பான இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இது எல்லாமே நம்ம பூஜை அறையில் செய்யக்கூடியதனால சுத்தபத்தமாக இருக்கும் பொழுது மட்டும்தாங்க நாம் இதை செய்யணும். அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா செய்யக்கூடாது. இந்த பூஜை வழிபாடுகள் அனைத்தையும் செய்து முடித்த பிறகு வேண்டுமானால் நீங்கள் அசைவம் சாப்பிட்டுக்கலாம். அதற்கு முன்பாக அசைவம் சாப்பிட்டுட்டேன், நான் தலைக்கு குளிச்சுட்டு இந்த வழிபாட்டை செய்யலாமா அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ட உணவு உங்கள் வயிற்றுக்குள்ளே தான் இருக்கும் இல்லையா, அது வந்து செரிமானம் ஆயிருக்காது. அப்போ நம்ம வழிபாடு செய்யும்போது பலன் கிடைக்காம போவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அசைவம் சாப்பிடாம நல்லா சுத்தபத்தமாக இந்த பூஜையை செஞ்சு பாருங்கள். பொன்னும் பொருளும் வந்து கொண்டே இருக்கும். பொன்னும் பொருளும் செல்வச் செழிப்பும் பெருகி கொண்டே இருக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.